ஆல்ரைட், நம்ம செகண்ட் வீடியோவில் ஸ்டாக் வர்சஸ் ஹீப்னா என்னங்கிறத ரொம்ப தெளிவாக பார்த்துருப்போம். இந்த செக்ஷனில் நம்மளோட நோக்கம் அந்த டேட்டாங்கிற செக்ஷன் நான் சொன்னேன், அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ரெஃபரன்சஸை பற்றி ஒரு சின்ன ஐடியா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டேட்டாக்குள்ளே போகலாம். நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், பாயிண்டர் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் அ நம்பர் தட் ரெப்ரசன்ஸ் த ஆக்சுவல் மெமரி லொகேஷன் வேர் த டேட்டா லிவ்ஸ். அந்த இடத்துல இருக்கிற டேட்டாவை குறிக்கக்கூடிய ஒரு நம்பர் மட்டுமே தான் பாயிண்டர்னு. ஒரு சின்ன டிஃபரன்ஸ் பாயிண்டருக்கும் ரெஃபரன்ஸ்க்கும் என்னன்னா, ரெஃபரன்சஸ் வந்து உங்களுக்கு ஒரு சைஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் மெமரியும் உங்களுக்கு தந்துடும், அது எங்கே இருக்குன்னு தந்துடும். இன் ஷார்ட், ரெஃபரன்சஸை நம்ம ஃபேக்ட் பாயிண்டர்னு சொல்லலாம். ஏன் ஃபேக்ட்னு சொல்கிறோம்? பாடி ஷேமிங்கை தவிர்ப்போம் ப்ரோ அப்படின்னு எனக்கு சொல்கிறது புரியுது. பட் ஃபேட்டுன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபேட்னா பேசிக்காக என்ன சொல்லுவாங்க, ஒரு இடத்துல இருக்கக்கூடியதை விட அதிகமாக ஒரு விஷயம் இருந்தால் தான் அதை ஃபேட்டுன்னு சொல்கிறோம். கரெக்டுங்களா? அதனால தான் நமக்கு வந்து ஒபீசிட்டிங்கிறது நம்ம இருக்கிற பாடி ஃபேட் பர்சன்டேஜை விட அதிகமாக இருக்கிறோங்கிறப்ப தான் வந்து நம்மளை ஒபீஸுங்கிறோம், இல்லைன்னா ஓவர் வெயிட்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இங்கே ஃபேட் பாயிண்டர்னா என்னென்னா, தனக்குள்ளே இருக்கிற விஷயத்தை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குதுங்கிறதுனால தான் அதை ஃபேட் பாயிண்டர்னு சொல்கிறோம். தனக்குள்ளே இருக்கிற விஷயம்னா என்ன? நான் சொன்ன அந்த மெமரி நம்பர் 1 2 3 4 கரெக்டுங்களா? அந்த மெமரி நம்பரை தாண்டி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அது அந்த ஹோல்டு பண்ணி இருக்கிற டேட்டாவோட சைஸ். இதுதான் ஃபேட் பாயிண்டர்னு சொல்றோம். ஸோ ஃபேட் பாயிண்டர் இஸ் நத்திங் பட் அ ரெகுலர் பாயிண்டர் which contains the address towards the memory it's pointing to and the size of it as well. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது எல்லா இடத்துலையும் இந்த ஃபேட் பாயிண்டர் இருக்காது. சில இடத்துல நார்மல் பாயிண்டர் மட்டும்தான் இருக்கும். அந்த நார்மல் பாயிண்டரை நம்ம ரா பாயிண்டர்னு சொல்லுவோம் இந்த சிம்பிள் மூலியமா. திஸ் இஸ் நோன் அஸ் த ரா பாயிண்டர். ரா பாயிண்டர்னா நீங்க ரொம்ப பயந்துக்கவோ இல்லை ஓவர்வெல்மோ இல்லை ஆங்ஷியஸோ ஆக தேவையில்லை. ரா பாயிண்டர்னா ஃபர்ஸ்ட் சிம்பிளா சொல்லுவோம், எனக்கு அதனோட சைஸ் தெரியாதுப்பா, ஆனா எனக்கு அந்த இடத்துல இந்த மெமரி இருக்குங்கிறத தெரியும். அது இருக்கவும் செய்யலாம், இல்லாமையும் போகலாம். அதனால தான் மெயினா சி லாங்குவேஜில் உங்களுக்கு இந்த வார்த்தை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, அன்டிஃபைன்டு பிஹேவியர். பேசிக்காக என்ன சொல்ல வராங்கன்னா, எஸ்ஜே சூர்யா சார் மாதிரி தான், இருக்கு ஆனா இல்லை. ஒரு டேட்டா அந்த இடத்துல இருக்கும், இருக்காமையும் இருக்கலாம். அது ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி, டீப் மெமரியை ஒரு கட்டத்துக்கு மேலே யாராவது டீஅலோகேட் பண்ணிட்டாங்கிற பட்சத்தில், யாராவதுன்னா வேற ஏதோ ஒரு த்ரெட்டோ இல்லை வேற ஏதோ ஒரு ப்ராசஸோ அதை டீஅலோகேட் பண்ணிருச்சுங்கிறப்போ அந்த டேட்டா அங்கே இருக்காது இல்லை, அந்த டேட்டா அங்கே கார்பேஜாக தானே இருக்கும். நீங்கள் யோசிக்கிற டேட்டா அங்கே இருக்காது இல்லை. அப்போ அது திரும்பியும் அங்கே பாயிண்ட் பண்ணிகிட்டே இருந்ததுன்னா அது தப்பு தானே. ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்த புக்கு அந்த லைப்ரரியில் இல்லாமல் இருந்தோம், அந்த லைப்ரரியன் இன்னுமே அந்த இடத்துல தான் அந்த புக் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தானே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். ஏங்க சார் நீங்கள் சொன்னீங்க அந்த இடத்துல தான் அந்த புக் இருக்குன்னு, ஆனால் அந்த புக் அங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்ல. ஸோ அந்த லைப்ரரியனுக்கு அங்கே இருக்குங்கிறது தெரியாமல் இருக்குது, உங்களுக்கும் அங்கே போய் அங்கே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்படுது. அந்த 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 விஷயத்துக்கு தான் நம்ம வந்து அன்டிஃபைன்ட் பிஹேவியர்னு சொல்கிறோம். இந்த அன்டிஃபைன்ட் பிஹேவியரை தான் ரஸ்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுது த்ரூ அ மல்டிடியூட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். யூஸ் ஆஃப்டர் ஃப்ரீ, டபுள் ஃப்ரீ, டேட்டா ரேசஸ், இது எல்லாத்தையும் ரஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணுது. எப்படி? ரன் டைமில் இல்லைங்க, உங்கள் கோடை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே. அதனால தான் கம்பைல் டைம் செக்ஸ்ன்னு சொல்கிறோம். நான் உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேகான ஓவர்வியூ கொடுத்துருப்பேன் ஹை லெவல் லோ லெவல் லாங்குவேஜஸில். கம்பைல் டைம்னா என்ன, ரன் டைம்னா என்னங்கிறது நான் உங்களுக்கு அங்கே சொல்லியிருப்பேன். பட் பேசிக்காக சொல்லணும்னா, உங்கள் கோட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நடக்கிற செக்ஸ் எல்லாமே கம்பைல் டைமுங்க. உங்கள் கோட் ரன் ஆகிட்டு இருக்கிறப்ப நடக்கிற செக்ஸ் எல்லாமே ரன் டைம் செக்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம இதெல்லாம் பேசுறதுல இந்த ரா பாயிண்டர் இஸ் ஆல்வேஸ் மார்க்ட் ஆஸ் அன்சேஃப். அன்சேஃபை பற்றி நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவாக படிப்போம் ரஸ்ட்லேயே. பட் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரஸ்ட்டுக்கு எப்போவுமே ஒரு ரெஃபரன்ஸ் வேணும்னா அதுக்கு அதனோட சைஸும் வேணும், இது எங்கே இருக்குங்கிற அட்ரஸும் வேணுங்க. இவ்வளவு தாங்க, சிம்பிள். ரெஃபரன்ஸுங்கிறது ரஸ்ட்டில் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இட்ஸ் கோனா பி அ ஃபேட் பாயிண்டர் which holds the address of where the data lives and the data size.
ரைட்? இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இன்னும் டீப்பாக மெமரி ரிலேட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் படிக்கிறப்போவோ இல்லை சம்திங் தட் ரெக்வயர்ஸ் அ வெரி வெரி டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் என்ன சொல்கிறது பாயிண்டர்ஸ் அப்போ நம்ம இதை டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் ரஸ்ட்டில் இதை தெரிஞ்சுக்கிட்டாலே ஐம் பிரிட்டி ஷுர் யூ வில் பி ஏபிள் டு க்ரூஸ் டு எவ்ரி திங். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கான இந்த டேட்டா செக்ஷனுக்குள்ளே வருவோம். இந்த டேட்டா செக்ஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு க்ளீனான ஐடியா ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் உங்களுக்கு புரியும். விச் இஸ் நத்திங் பட் ஏன் அந்த எஸ்டிஆர், இந்த எஸ்டிஆருங்கிறது ஏன் நம்ம வந்து எஸ்டிஆர்னு சொல்கிறோம், இந்த ஆம்பர்சன்ட் எதுக்கு போடுறோம் அப்படிங்கிறது. ஆல்ரெடி உங்களுக்கு ஆம்பர்சன்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ நான் சொன்னதுனால இந்த ரெஃபரன்சஸை பற்றி தான் நான் சொல்கிறேன். சரி, இந்த எஸ்டிஆர்னா என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ஸ்ட்ரிங் ஸ்லைசஸ் சொல்லும் போது சொல்லியிருப்பேன், இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்ட்ரிங் வித் டபுள் பிரேசஸ். இப்போ நான் வந்து வணக்கம் அப்படின்னு நான் இங்கே எழுதுறேன். ஓகேங்களா? இது ஒரு ஸ்ட்ரிங் ஸ்லைஸ். கரெக்டுங்களா? சரிப்பா, அந்த ஸ்ட்ரிங் ஸ்லைஸுங்கிறியே இங்கே தான் இருக்குது. அந்த ஸ்ட்ரிங் ஸ்லைஸு இங்கே தான் ஆக்சுவலாக உட்காந்துருக்குது அப்படின்னா, அங்கே தான் நம்ம தலைவர் வராரு, வழிவிடு அப்படின்ற மாதிரி, வாத்தி கம்மி ஒத்து அப்படின்னு. டேட்டா தான் இங்கே இருக்கிற மெயின் ஆளே. சரி, நம்ம இந்த டேட்டாவை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி 3 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணுங்க. ஃபர்ஸ்ட் திங், global variables, static variables, and then constant variables. ஓகேங்களா? இந்த 3 விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறப்போ நம்மளால ஈஸியா டேட்டாவை புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் குளோபல் வேரியபிள்ஸை பற்றியே பார்ப்போமே. குளோபல் வேரியபிள்ஸ்னா அந்த ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய எங்கே வேணாலும் அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும். உங்களுக்கு சொல்லியிருக்கிறப்போ ஞாபகம் வரும், எவ்ரி சிங்கிள் ப்ரோக்ராம் ரன்ஸ் ஃப்ரம் த மெயின் ஃபங்க்ஷன். கரெக்டுங்களா? அந்த மெயினுக்குன்னு ஒரு ஸ்கோப் இருக்குங்களா? அப்போ என்ன வேரியபிள் இங்கே நீங்கள் எழுதினாலும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், அந்த ஸ்டாக் ஃப்ரேம்குள்ளே தான் அது உட்காந்துருக்கும். மெயின் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுன்னா அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் எந்த வேரியபிளும் இதுக்குள்ளே எழுதியிருக்கிறத நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. ஞாபகம் இருக்குங்களா? ஆனால் இந்த குளோபல் வேரியபிள் வந்து இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் மேலே, அதாவது இந்த என்டையர் ப்ரோக்ராமோட ஸ்கோப்பில் உட்காந்துருக்கும். ஓகேங்களா? அதுக்கு ரஸ்ட்ல ஒரு சின்ன டேர்ம் கொடுக்குறாங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி இதை நான் சொல்லியிருக்கிறேன், லைஃப் டைம்ஸ்ன்றத பற்றி. பட் இன்னொரு தடவை நான் சொல்கிறேன், லைஃப் டைம் இஸ் நத்திங் பட் the particular variable's scope of where it begins and where it ends. இதுதாங்க அதனோட லைஃப் டைம். இப்போ நான் இன்னுமே சிம்பிளாக சொல்கிறேனே, அந்த ஸ்டாக் ஃப்ரேம் தொடங்கி முடியுது பார்த்தீங்களா? எங்கே ஸ்டாக் ஃப்ரேம் தொடங்கி எங்கே டீஅலோகேட் ஆகுது. இப்போ வந்து ஸ்டாக் ஃப்ரேம் நீங்கள் அலோகேட் பண்ணணும்னா யூ ஹேவ் டு டெக்ரிமெண்ட் த ஸ்டாக் பாயிண்டர்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் டீஅலோகேட் பண்ணணும்னா யூ ஹேவ் டு இன்க்ரிமெண்ட் த ஸ்டாக் பாயிண்டர்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஸ்டாக் ஆல்வேஸ் க்ரோஸ் டவுன்வர்ட்ஸ். அப்போ டவுன்வர்ட்ஸுங்கிறப்போ உங்களுக்கு இங்கே தான் மெமரி அட்ரஸ் 0ல் இருக்கும். இங்கே தான் நான் சொன்ன அந்த 2^64 -1 இருக்கும். அப்போ கீழே டிக்ரிமெண்ட் ஆகிறப்ப அந்த நம்பரை டிக்ரிமெண்ட் பண்ணாதானே உங்களுக்கு புது அட்ரஸஸ் அலோகேட் ஆகும். கரெக்டுங்களா? அப்போ டீஅலோகேட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட் பண்ணாதானே மேலே போகும். அதனால தான் நான் சொன்னேன் டெக்ரிமெண்ட் இன்க்ரிமெண்ட்னு. இப்போ திரும்பி லைஃப் டைம்குள்ளேயே வரேன். இந்த வேரியபிள் அந்த ஸ்டாக் முடிஞ்சதுக்கப்புறம் டீஅலோகேட் ஆகிறத நம்ம லைஃப் டைம்னு சொல்கிறோம். எங்கே தொடங்கி எங்கே என்னது அந்த ஒரு ஏஆர் ரஹ்மான் சார் பாட்டில் கூட வருமே, எங்கு தொடங்கும் எங்கு முடியும் அப்படின்னு. அதுதாங்க லைஃப் டைமு. நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் நம்ம எப்போ பிறக்கிறோம், நம்ம எப்போ போக போகிறோங்கிறது தானே நம்மளோட லைஃப் டைம்னு சொல்கிறோம். லிட்ரலி ஜஸ்ட் தட். அந்த வேரியபிள் எங்கே தொடங்குது எங்கே முடியுது அதைத்தான் நம்ம லைஃப் டைம்னு சொல்கிறோம். சரி, நம்ம இவ்வளோ பேசுகிறோமே, இதுக்கும் குளோபல் வேரியபிளுக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்க. அதுதான் இந்த ரஸ்ட்டில் ஒரு சின்ன டேர்ம் வரும், கோட் ஸ்டாட்டிக் லைஃப் டைம் அப்படின்னு. இது என்ன சொல்ல வருதுன்னா, எனக்கு ஒரு வேரியபிள் குளோபலாக இருக்கிறப்போ அந்த வேரியபிளோட லைஃப் டைம் இஸ் கோனா பி த என்டையர் ப்ரோக்ராம். அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் தொடங்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரோக்ராம் தொடங்குறப்பவே நான் அந்த வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணிடுவேன். அந்த வேரியபிள் அந்த மெமரிக்குள்ளே தான் இருக்கும். எங்கே இருக்குன்னா இந்த டேட்டா செக்ஷனுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? இந்த டேட்டா செக்ஷனுக்குள்ளே இருக்கிறத 3 வகையாக பிரிக்கலாம். டாட் ஆரோ டேட்டா, டாட் டேட்டா, டாட் பிஎஸ்எஸ். இதெல்லாம் இந்த டாட் வைக்கிற அப்படின்னா
இது ஆக்சுவலாக ஒரு அசம்பிளி டெஃபினிஷன். அசம்பிளி லாங்குவேஜ் யாராவது படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும். உங்கள் காலேஜ்லையோ இல்லை உங்கள் ஸ்கூல்ஸ்லையோ அசம்பிளி லாங்குவேஜ் கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவர் சொல்லி கொடுக்கல, நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸே படிக்கலைங்கிற பட்சத்தில் ரொம்ப குழப்பிக்க வேணாம். இது என்னன்னு நான் படி சொன்னேன்னு ஒரு தனி சாப்டராக எடுத்துகிட்டு போகணும். பட் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, டேட்டாக்குள்ள 3 செக்ஷன் இப்படி இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா? இந்த ஆரோ டேட்டானா இட் மென்ஷன்ஸ் ரீட் ஒன்லி. நான் வரேன், அதுக்கு என்னன்னு வரேன். டேட்டாங்கிறது உங்களுக்கு குளோபல் பட் மியூட்டபிள். இதுவும் குளோபல் தான், ஆனால் இது ரீட் ஒன்லிங்கிற மாதிரி. இந்த பிஎஸ்எஸ் வந்து இட்ஸ் அ ஸ்டாட்டிக் டேட்டா வித் ஆல் ஜீரோஸ். இந்த 3மே ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டா இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் நான் இங்கே மெயினாக சொல்ல வந்ததுக்கான காரணம், இந்த ஸ்டாட்டிக் லைஃப் டைம்ங்கிறது அந்த குளோபல் வேரியபிள் இனிஷியலைஸ் ஆகிறப்போ இங்கே வந்து உட்காரும். இந்த குளோபல் வேரியபிள் இங்கே வந்து உட்காரும், ஆரோ டேட்டாவில் வந்து போய் உட்காரும். ஏன்னா நம்ம வந்து மியூட்டேஷன் பண்ணால் மட்டும்தான் டேட்டாக்குள்ளே உட்காரும், மியூட்டேஷன் பண்ணலைன்னா ஆரோ டேட்டாக்குள்ளே தான் உட்காரும். நான் திரும்பி அதெல்லாம் சொல்கிற வரேன். அந்த குளோபல் வேரியபிள் நம்ம இங்கே உட்காந்தோடனே என்ன ஆகும்னா, இந்த ப்ரோக்ராம் தொடங்கி முடியறப்போ, அதாவது இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகி நம்ம கண்ட்ரோல் சி கொடுக்குறனாலோ இல்லை இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக முடிஞ்சு நம்ம ஒரு கேமே எடுத்துக்கோங்க, ப்ளே பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் கொடுக்குறீங்கல்ல, அந்த ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறதுலேருந்து அந்த க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அந்த வேரியபிள் இருக்கும். அந்த வேரியபிள் அப்படி சொல்கிறதுக்கான அர்த்தம் தான் ஸ்டாட்டிக் லைஃப் டைம். ஸ்டாட்டிக் இஸ் நத்திங் பட் a variable scope that is gonna be there for the entire program's duration. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த விஷயத்துக்குள்ள வருவோம். இந்த ஆரோ டேட்டா என்ன, டேட்டானா என்ன, பிஎஸ்எஸ்னா என்ன அப்படின்னு 2 விஷயம் இருக்குதுங்க. இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள், கான்ஸ்டன்ட் வேரியபிள் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் வேரியபிள்னா பார்ப்போம். ஆல்ரெடி நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டோ இல்லைனா வேற ஏதோ லாங்குவேஜ்லேருந்தோ வரீங்கன்னா யூ மைட் ஹவ் ஆல்ரெடி கெஸ்ட் இட். A constant variable is something that cannot be mutated. ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் வேரியபிள்ங்கிறது அது குளோபலாக தான் இருக்கும். அந்த குளோபல் வேரியபிளை உங்களால் மியூட் பண்ண முடியாது. மியூட்னா மியூட்டேட் சொல்ல வரேன். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வேரியபிள் எல்லாமே உங்களுக்கு ரீட் ஒன்லி குளோபலில் தான் போய் உட்காரும். ஓகேங்களா? ஸ்டாட்டிக் வேரியபிள்ங்கிறது அதே லாஜிக் தான், குளோபல் ஸ்கோப்பில் தான் இருக்கும், ஆனால் அதை நீங்கள் மியூட்டேட் பண்ணலாம். சரிப்பா, இப்போ ஸ்டாட்டிக்குக்கும் கான்ஸ்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? நீ சொல்கிற ரெண்டுமே ஹோல் ப்ரோக்ராமோட வேரியபிளில் தான் இருக்குங்கிற, அதாவது லைஃப் டைமில் தான் இருக்குங்கிற, வேரியபிள்னு சொல்லிடக்கூடாது, மன்னிக்கவும். அப்போ எதுக்கு தான் நான் இங்கே கான்ஸ்ட் யூஸ் பண்ணுறேன், ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, முதல் விஷயம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கான்ஸ்ட்டை மியூட்டேட் பண்ண முடியாது, ஸ்டாட்டிக்கை மியூட்டேட் பண்ணலாம். ரெண்டாவது, கான்ஸ்ட் ஆக்சுவலி டசன்ட் கெட் அலோகேட்டட் அஸ் அ சிங்கிள் வேரியபிளுங்க. என்னடா சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பண்ணுற ஒரு கம்பைலர் மேஜிக்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன். லெட்ஸ் சே நம்ம கான்ஸ்ட் சம்திங்னு கொடுத்து, பை த வே ரஸ்ட்டில் நம்ம கான்ஸ்ட்னு கொடுக்குறோம்னா நம்ம வந்து டைப்பை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும், விச் இஸ் டன் த்ரூ திஸ் கோலன் சிம்பிள்ஸ். U8ன்னு கொடுத்து நம்ம இங்கே 4ன்னு கொடுக்குறோன்னு வைங்களேன். நம்ம இந்த மெயின் ஃபங்க்ஷனில் இப்போ இது இந்த வேரியபிளை ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா, நம்மளோட கம்பைலர் இஸ் ஸ்மார்ட் இனஃப் டு ரீப்ளேஸ் திஸ் என்டையர் வேரியபிள் இன்லைனும்பாங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த சம்திங்கிற வேரியபிளை நம்ம இங்கே வந்து ரெப்ரசென்ட் பண்ணாலும், இந்த மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம எங்கே ரெப்ரசென்ட் பண்ணாலும் அது சம்திங்னு உட்காராதுங்க, நம்பர் 4ன்னு போய் உட்காரும். அதாவது லிட்ரலி என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் A is equal to somethingனு நான் சொல்லியிருந்தேன்னு வைங்களேன், அது எப்படியா போய் மாறும்னா, கம்பைல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லெட் A is equal to 4ன்னு மாறிடும். அதாவது அந்த வேரியபிளே இல்லாத மாதிரியும் நம்மளா அந்த வேரியபிளுக்கு பதிலாக வெறும் நம்பர் 4ன்னு போட்ட மாதிரி. அப்போ நீங்கள் 10 இடத்துல அந்த சம்திங்கிற இதை ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 10 இடத்துல அந்த சம்திங்கிறது 4ஆ மாறி இருக்கும். ஸோ டெக்னிக்கலி கான்ஸ்ட் இஸ் நாட் கோன் பி அலோகேட்டட் பர் சே, ஆனால் ஸ்டாட்டிக் வில் கெட் அலோகேட்டட். நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கான்ஸ்டுக்கு பதிலாக இங்கே நான் ஸ்டாட்டிக்னு எழுதியிருந்தேன்னு வைங்களேன், this will actually get allocated into the RO data or data depending upon its mutation status. இப்போ நான் ஸ்டாட்டிக்னு மட்டும் போட்டு அந்த வேரியபிள் பேர் போட்டு அந்த டைப்பை போட்டு நான் வேல்யூ போட்டிருந்தேன்னு வைங்களேன், இட்ஸ் அ இனிஷியலைஸ்ட். ஏன்னா நம்ம வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறோம், இங்கே 4ங்கிற வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறோம், இனிஷியலைஸ்ட் வேரியபிள், பட் இட் இஸ் நாட் மியூட்டட்.
ஓகேங்களா? அப்போ நோ மியூட், இது கான்ஸ்ட்னே வச்சுப்போம். கான்ஸ்ட் கீவேர்டு இல்லைங்க, நான் இம்மியூட்டபிள சொல்ல வரேன். இப்போ இதுவே ஸ்டாட்டிக் மியூட் போட்டு நம்ம இந்த வேரியபிள் எழுதியிருந்தோம்னு வைங்களேன், u84ன்னு, இந்த மியூட்டுங்கிறது தான் உங்களுக்கு இந்த டேட்டாக்கும் ஆரோ டேட்டாக்கும் வித்தியாசத்தை கொடுக்கக்கூடியது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த டேட்டாங்கிறது இட் இஸ் அ குளோபல் வேரியபிள் விச் ஹாஸ் மியூட்டேஷன் ஆப்ஷன்ஸ். ஆரோ டேட்டாங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி ரீட் ஒன்லி. போத் ஆர் குளோபல் ஸ்கோப், பட் ஆரோ டேட்டா உங்களுக்கு மியூட்டேஷன் அலோவே பண்ணாது. ஓஎஸ்ஸே உங்களை அலோவ் பண்ண விடாது. ஹார்ட்வேர் லெவலில் நீங்கள் ஆரோ டேட்டாக்குள்ள உட்கார்ற எந்த டேட்டாவையும் உங்களால் மியூட்டேட் பண்ண முடியாது. யூ வில் லீட் இன் டு அ மெமரி ஃபால்ட். அதுக்கு பேர் செக்மெண்டேஷன் ஃபால்ட்டும்பாங்க. அது நம்ம அதை பற்றி பேச வேணாம். சரிப்பா, இந்த ரெண்டுத்தையும் பேசிட்ட. இந்த பிஎஸ்எஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த வேல்யூ, ஓகேங்களா, இந்த வேல்யூ. இப்போ இந்த பிஎஸ்எஸ் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயத்தை செய்யுது. which is, let's say உங்களுக்கு 10,000 ஜீரோஸ் வேணும். உங்களுக்கு வந்து ஒரு 10,000 ஜீரோஸ் வேணும். 10,000 ஜீரோ என்ன சொல்றது டேட்டா வேணும் உங்களுக்கு. இவ்வளோ பெரிய நம்ம இன்னும் அரேவை பற்றி பேசலை. பட் யார் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாலும் யூ ஷுட் ஹவ் ஹேட் அ குட் ஐடியா அபவுட் அரேஸ். பட் இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா அரேஸ் நத்திங் பட் அ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேட்டா இன் அ செக்வென்ஷியல் மேனர். நிறைய டேட்டா ஒரே இடத்துல அடுத்தடுத்து இருக்கிறத தான் நம்ம அரேங்கிறோம். ஒரு புக் ஷெல்ஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த புக் ஷெல்ஃப் இஸ் அன் அரே. பக்கத்தில் 10 புக்ஸ் இருக்குதுன்னா அந்த 10 புக்ஸையும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அன் அரே. அகைன் நான் அதை பற்றி டீட்டெயிலாக பேசும்போது பேசுகிறேன். பட் இந்த பிஎஸ்எஸ் செக்ஷனில் உங்களுக்கு ஒரு டேட்டா தேவைப்படுது, ஓகேங்களா? அந்த டேட்டா தேவைப்படுறப்போ நீங்கள் எல்லாமே எனக்கு ஜீரோ தான் வேணுங்கிறீங்க, ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், இந்த 3 செக்ஷனுமே உங்கள் ப்ரோக்ராம் ரன் பண்ணும் போது இருக்கும். ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் அதுக்கு ஸ்டாட்டிக் லைஃப் டைம் கொடுக்க முடியும். யோசிச்சு பாருங்களேன், ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த வேரியபிள் கிரியேட் ஆச்சுன்னா எப்படி முன்கூட்டியே அந்த வேரியபிள் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். அது முன்னாடியே கிரியேட் ஆனால் தானே உங்களால் அதை ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே தீஸ் பீப்புள் வில் ஸ்டே. அதனால தான் அது டேட்டா செக்ஷனுங்கிற தனி செக்ஷனில் இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ வரேன், இந்த ஜீரோஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறச்ச நான் இப்போ தான் சொல்லி முடிக்கிறேன், இந்த டேட்டா ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இருக்கும்னு. அப்போது டோன்ட் யூ திங்க் தட் இந்த இடம் வந்து உங்களுக்கு அன்னெசரியாக இருக்குதுன்னு? ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், எனக்கு 1,00,000 ஜீரோஸ் வேணும், ஆனால் 1,00,000மே ஜீரோஸ் தான். இட்ஸ் நாட் ஹோல்டிங் எனி திங் இம்பார்ட்டன்ட். அது எதுவுமே ஒரு வேல்யூபிளான டேட்டாவே கொண்டு வரல. அப்போ நான் எதுக்கு 1,00,000 ஜீரோஸை நான் தேவையில்லாமல் ஸ்டோர் பண்ணணும் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறப்போ? இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ப்ளோட்டுன்னு. இட் இஸ் கிரியேட்டிங் அன்னெசரி டேட்டா ப்ளோட். உங்களோட டேட்டாவை தேவையே இல்லாமல் சைஸை பெருசாக்குது. உங்களோட ஃபைலில் 10,000 ஜீரோஸ் இருக்குதுன்னா அந்த 10,000 ஜீரோஸையும் நான் எதுக்காக மெமரியில் லோட் பண்ணணும் எடுத்த உடனே? தேவையில்லைல்ல. அப்போது இதுக்கு வந்து ஒரு சின்ன ஆக்ரோனிம் மாதிரி கொடுப்பாங்க, பெட்டர் சேவ் ஸ்பேஸ். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எனக்கு இந்த 10,000 ஜீரோஸ் தேவை, ஆனால் நீ இப்போவே கிரியேட் பண்ணாத, நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறப்போ எனக்கு தேவைப்படுறச்சே நீ அலோகேட் பண்ணால் போதும் அப்படின்னு லேசியாக அது அலோகேட் ஆகும். எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, பிஎஸ்எஸ் செக்ஷனுக்குள்ள எழுதக்கூடிய எந்த டேட்டாவையும் நீங்கள் உடனே கிரியேட் ஆகாது, ஆர் கிரியேட் பண்ண முடியாது, அந்த ப்ரோக்ராமால் கிரியேட் பண்ண முடியாது. அது தேவைங்கிறப்ப மட்டும்தான் அந்த மெமரியை அது கிரியேட் பண்ணும். which is very very good in terms of your application size. உங்கள் பைனரி கடைசியாக நீங்கள் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லும் போதே நான் சொல்லியிருப்பேன், .exe அந்த .so இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டிஎல்எல் ஃபைல்ஸ் நிறைய பேர் இங்கே கேம் விளையாடுறவங்க நிறைய பேருக்கு தெரியும் இந்த டிஎல்எல் ஃபைல்ஸ் என்னன்னு. ஐ மீன் டிஎல்எல் ஃபைல்ஸ்னால் என்னன்னு தெரியாது, அந்த எரர் வர்றப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிஎல்எல் இல்லை அப்படின்னு. இதுதான் இந்த விஷயங்க இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த விஷயம் எல்லாமே இந்த தங்கத்துக்குள்ளே தான் உட்காந்துருக்குது. இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே ஐ மீன் டெக்னிக்கல் டேர்ம்ஸில் மாறலாம், பட் பேசிக் கான்செப்ட் இதில் தான் உட்காந்துருக்குதுன்னு வைங்களேன். இந்த ஸ்டாட்டிக் செக்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டேட்டா தேவைங்கிறப்ப மட்டும்தான் அலோகேட் செய்யப்படும், ப்ரொவைடட் இட் ஷுட் பி ஆல் ஜீரோஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு எல்லா டேட்டாவும் ஜீரோவாக இருக்கும்போது மட்டும்தான் அதை நான் அப்படி பண்ணுவேனே தவிர, எனக்கு இதில் ஏதாவது ஒரு டேட்டா நான் ஜீரோவாக இருந்தால் கூட என்னால் அதை பண்ண முடியாது.
அங்கதான் வர்றவன் தான் இந்த ரெண்டு விஷயமும், இந்த ஆரோ டேட்டாவும். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த கான்ஸ்ட் ஸ்டாட்டிக் இதெல்லாம் என்னன்னு நான் சொல்லியிருப்பேன். நம்ம கோடு எழுதுவோம் கண்டிப்பாக. என்னடா இவன் 3 வீடியோவோ விஎஸ் கோடையே காட்டாமல் இருக்கிறான், எப்படா கோடு தருவான் அப்படின்னு நினைக்க வேணாம். கண்டிப்பாக நம்ம கோடு எழுதுவோம். நான் ஏன் இத்தனை விஷயம் நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் திங் யூ கேன் ரீவாட்ச் திஸ் ஆஸ் மெனி டைம்ஸ் ஆஸ் யூ கேன் வித்தவுட் என்ன சொல்கிறது எனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ். புரியுதுங்களா? ஒரு பிளாக் போர்ட் மெக்கானிசம்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா, ஒரு நானே படிக்கிறச்ச நான் அதை பார்த்தேன்னா, நான் வந்து எப்போ வேணாலும் ஸ்விட்ச் பண்ணி ஒரு பாஸ் பண்ணி அந்த வீடியோக்குள்ளே நான் போய்க்க முடியும், ஒரு நான் கோடுக்குள்ளே போய் நான் டைப் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான். செகண்ட் திங், நான் கோடு எழுத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன்னா இட் வில் பி பேக் அண்ட் ஃபோர்த். அதனால தான் ஐ டோன்ட் வாண்ட் மேக் யூ கைஸ் கெட் டிஸ்ட்ராக்டட். சரிங்களா? இப்போ இந்த எஸ்டிஆர்க்குள்ளே வருவோம். உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருந்திருக்கும், நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதுறப்போ லெட் நேம் இஸ் ஈக்குவல் டு சந்தீப்னு என் பேரே போடுறேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு நான் இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கப்புறம் என்னால் இது ஈஸியாக உங்களுக்கு சொல்ல முடியும் என்ன நடக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் நீங்கள் எழுதுறச்ச உங்கள் கம்பைலர் என்ன பண்ணும் தெரியுமா? இவனை முதல்ல பார்ப்பான். இவன் யார்? இவன் ஒரு ஸ்ட்ரிங் லிட்ரல், கரெக்டுங்களா? இதைத்தானே நம்ம ஸ்ட்ரிங் ஸ்லைஸ்ன்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். இவன் ஒரு ஸ்ட்ரிங் ஸ்லைஸ் ஒரு ஸ்ட்ரிங் லிட்ரல், எப்படி வேணாலும் கூப்பிடலாம் நீங்கள். இவனை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான் தெரியுமா? இந்த டேட்டாவோட கவுண்ட்டை பார்ப்பான். இது எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய லெட்டர் அப்படின்னு. என்னோட பேர் என்ன? SUNDEEP. இருங்க, 4 7 கேரக்டர் இருக்குதுங்களா? ஓகேங்களா? எந்த இங்கிலீஷ் டெக்ஸ்ட் தான். ஸோ என்னோட சைஸும் எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது, விச் இஸ் நத்திங் பட் 7 bytes. ஓகேங்களா? இந்த டேட்டா எங்கே உட்காந்துருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்களே. நான் இந்த டேட்டாவை என்னால் மியூட்டேட் பண்ண முடியாது. அதாவது நான் இந்த வேரியபிளை மியூட்டேட் பண்ணுறதை பற்றி பேசலை மக்களே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இந்த டேட்டாவையே சொல்கிறேன். ஒன்ஸ் நான் அதை எழுதிட்டேன்னா என்னோட டேட்டாவை அதாவது இந்த சந்தீப்புங்கிற இந்த ஸ்ட்ரிங் ஸ்லைஸை வேற எப்படியும் என்னால் மியூட்டேட் பண்ண முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி என்ன ஆகுது? இது இம்மியூட்டபிள் ஆகுதுங்களா? நான் என்ன சொல்ல வரப்போறேங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி புரிஞ்சிருப்பீங்க. இது 7 byte இருக்குது, இது இம்மியூட்டபிளாகவும் இருக்குது. அப்போ இது எங்கே உட்காரும்? டேட்டா செக்ஷனில் தானே உட்காரும். நான் பாஸ் பண்ணதுக்கான காரணம், ஐ வாண்ட் யூ கைஸ் டு ஆக்சுவலி ஆன்சர் பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ். இம்மியூட்டபிளாக இருக்குதுன்னு சொல்கிறேன், இந்த டேட்டா வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறேன். அப்போது டேட்டாவில் தானே போய் உட்காரும். ஸ்பெசிஃபிக்காக எங்கே போய் உட்காரும்? RO டேட்டா, கரெக்டுங்களா? RO டேட்டா செக்ஷனில் தானே போய் உட்காரும், கரெக்டுங்களா? அப்போது RO டேட்டா செக்ஷனுங்கிறது டேட்டா செக்ஷன்னு சொல்கிறேன். டேட்டா செக்ஷன் வந்து ஹீப்லேயும் இல்லை ஸ்டாக்லேயும் இல்லை. அப்போ நான் அதை எப்படி கூப்பிடுவேன்? எனக்கு எக்ஸாக்ட்லி எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தேவை, கரெக்டுங்களா? எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தேவை. ரெஃபரன்ஸ்னா என்ன சொன்னேன்? இட்ஸ் அ ஃபேக்ட் பாயிண்டர் விச் கண்டைன்ஸ் த சைஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் டேட்டா அண்ட் த அட்ரஸ் ஆஃப் இட், கரெக்டுங்களா? அப்போ எனக்கு அட்ரஸ்க்கு இங்கே RO டேட்டா கிடச்சிருச்சு. அப்போ RO டேட்டாக்கு இந்த அட்ரஸ் இங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சிடும். அது எத்தனை கேரக்டர் இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்போ நான் என்ன சொல்ற வர இங்கே ட்ரை பண்ணுறேன்னு புரியுதுங்களா மக்களே? The and represents the reference of that particular memory and it's of type string. அந்த ஸ்ட்ரிங் லிட்டரலை என்னால் முன்கூட்டியே அது எவ்வளோ கேரக்டர்னு தெரிஞ்சு அது எங்கே உட்கார போகுதுங்கிறதும் எனக்கு தெரியும். ஆஸ் அ ரஸ்ட் கம்பைலராக சொல்கிறேன். அப்போ அந்த கம்பைலர் முடிச்சு அதை லோடு பண்ணும்போது இந்த டேட்டாவை போய் இந்த இடத்துல உட்கார வைப்பான். இதனோட டேட்டாவோட சைஸும் எனக்கு எவ்வளோன்னு தெரியும். அப்போ நான் அதை மென்ஷன் பண்ணும்போது ஆம்பர்சன்ட் போட்டு STRன்னு போடுவேன். இந்த ஆம்பர்சன்ட் போடலைங்கிற பட்சத்தில் எனக்கு ஆப்வியஸாக அது எங்கே இருக்குன்னு தெரியாது, அது எவ்வளோ சைஸ் இருக்குன்னு தெரியாது. அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு எரர் தானே வரும். இந்த சின்ன விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு கோடில் காட்டுறேன். இப்போ say for example, let name str is equal to சந்தீப்னே டைப் பண்ணுறேனே. இப்போ பிரிண்ட் லைன் கொடுக்குறேன். கொடுத்து நான் இதை ரன் கொடுக்குறேன்னு வைங்க. cargo run main data or cd basics cargo run main data நேம் சந்தீப்னு வருது. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான்.
இதை நான் கொடுக்குறேன், என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமே. ஆல்ரெடி நீங்கள் எரர் பார்த்துருப்பீங்க பாஸ் பண்ணி, பட் ஸ்டில் வில் ரன் இட் அண்ட் சி வாட் எக்ஸாக்ட்லி இட் இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் அஸ். ஓகே, ஒன்றுனா இந்த எரர்ஸை படிப்போம். எக்ஸ்பெக்டட் எஸ்டிஆர், உடனே ஹாரி பாட்டர் ஃபேன்ஸாக இருந்த எக்ஸ்பெக்டோ பெட்ரோனாம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஐ மீன் நான் அட்லீஸ்ட் நான் யோசிச்சேன், நான் ஒரு பாட்டர் ஹெட், அதனால தான். பட் ஃபவுண்ட் ஆம்பர்சன்ட் எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லுது. சரி, என்னதான் சொல்ல வர்றாரு? இது இது எனக்கு ஒன்றுமே புரியலன்னு வைங்களேன். அடுத்தது படிப்போமே. The size for values of type str cannot be known at compilation time. புரிஞ்சுதுங்களா மக்களே என்ன சொல்ல வராப்லன்னு? நான் இந்த ஸ்ட்ரிங்கை கொடுக்குறேன், ஆனால் எனக்கு இந்த சைஸ் என்னன்னு எனக்கு தெரியாதேப்பா. எனக்கு சைஸ் ஒன்று இல்லைன்னா எப்படி என்னால் இந்த வேரியபிளை ரெப்ரசன்ட் பண்ண முடியும்னு கேட்குறாப்ல. ரஸ்ட் நியாயமான கேள்வி தானே. அடுத்தது பாருங்க, இன்னுமே சொல்லித்தராப்ல. த ட்ரைட், அதாவது ட்ரைட்ஸை பற்றி நம்ம இன்னும் படிக்கல, பட் ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒரு கேப்பபிலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் என்ன முடியும், பிகில் படத்தில் விஜய் சார் சொல்லியிருப்பார்ல, நம்ம யாருன்னு முக்கியம் இல்லை, நம்மளால் என்ன முடியுங்கிறது தான் முக்கியம்னு. அந்த நம்மளால் என்ன முடியுங்கிறது தான் முக்கியங்கிறது தான் இந்த ட்ரெய்ட்ஸ்ன்னு வச்சுப்போம்லேன். இந்த ட்ரெய்ட் சைஸ்ட் இஸ் நாட் இம்ப்ளிமெண்டட் ஃபார் எஸ்டிஆர், விச் மேக் சென்ஸ் இல்லை. பிகாஸ் எஸ்டிஆர் நான் இப்போ தான் அவன் சொல்கிறாப்ல, எனக்கு அந்த சைஸே தெரியாதப்போ நான் எப்படி அந்த கேப்பபிலிட்டியை ஹோல்டு பண்ணுவேன்னு கேட்குறாப்ல. அடுத்தது என்ன சொல்கிறாரு, the size for values cannot be known at compilation time. அதனால கன்சிடர் பண்ணி இதை பாரோ பண்றதுக்கு நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி, பாரோ இஸ் நத்திங் பட் அ ரெஃபரன்ஸ். ஏன்னா நம்ம என்ன பண்றோம், அந்த டேட்டாவை நம்ம ஹோல்டு பண்ணியிருக்கலங்க மக்களே. நம்ம அந்த டேட்டா எங்க இருக்குங்கிற அந்த பாயிண்டர், அந்த மெமரி, அந்த அட்ரஸ், அதுதான் எங்க இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ அது மூலியமா நம்ம பாரோ பண்ற பட்சத்தில் நமக்கு ஒரு ஃபேட் பாயிண்டர் கிடைக்கும். ஃபேட் பாயிண்டர் இஸ் நத்திங் பட் அந்த நேம் எவ்வளோ லென்த் இருக்குன்னு தெரியும். இங்கே தெளிவாக போட்டிருக்கு பாருங்க, சைஸ் 16, அதுக்கப்புறம் அது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் சொல்ல வர ட்ரை பண்ணது. இப்போ நம்ம இந்த நேமோட லென்த் தெரியணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லென்த் ஆஃப் நேம் லென்னு கொடுத்து திரும்பி ரன் பண்ணோம்னா நமக்கு அந்த லென்த் தெரிஞ்சிடும், 7. இதுதான் நான் சொல்ல வர ட்ரை பண்றேன். ரெஃபரன்சஸ்னா ரொம்ப 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 சிம்பிள். ஒரு டேட்டா எங்க இருக்குதோ அந்த டேட்டாவோட மெமரி லொகேஷனை எடுத்துட்டு வர்றதும், அந்த டேட்டாவோட சைஸ் நமக்கு தெரியறத பொறுத்து அது ஃபேட் பாயிண்டரா இல்லை ரா பாயிண்டராங்கிறது மாறும். இதுதாங்க ரெஃபரன்சஸ், சிம்பிள் ஆஸ் தட். நம்ம அதுக்கப்புறம் இந்த குளோபல் வேரியபிள்ஸ்னா என்ன, இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்னா என்ன, இந்த கான்ஸ்ட் வேரியபிள்ஸ்னா என்னங்கிறத பார்த்தோம். இப்போ சிம்பிளாக நம்ம கோட்லேயே பார்ப்போமே. இப்போ இந்த கான்ஸ்டன்ட் கொடுத்து மை ஹோல் நேம் இஸ் ஆஃப் டைப் எஸ்டிஆர் இப்படின்னு கொடுக்குறேன். இந்த டைப்பை நம்ம ஆல்ரெடி இங்கே மென்ஷன் பண்ணுறோம், ஆம்பர்சன்ட் எஸ்டிஆர்ங்கிறது. இது வந்து கான்ஸ்டன்ட். நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்ம இங்கே வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறச்ச இங்கே எழுதிடுறேன், ரெப்ரசன்டிங் கான்ஸ்ட் அப்படிங்கிறப்போ லெட் அகெயின் நேம் இஸ் ஈக்குவல் டு மை ஹோல் நேம் அப்படின்னு கொடுத்து நான் இங்கே பண்ணுறச்ச இது டெக்னிக்கலாக எப்படி மாறுனா மக்களே, கம்பைலேஷன் அப்போ, நான் திரும்ப சொல்கிறேன், எக்ஸிக்யூஷன் அப்போ இல்லை, கம்பைலேஷன் அப்போ இந்த பேரு அப்படியே வந்து இங்கே மாறிடும். விச் மீன்ஸ் அந்த வேரியபிள், கான்ஸ்டன்ட் வேரியபிள் இருக்கிறதே ஒரு அடையாளமே இருக்காது. we are just basically copy pasting it. அதனால தான் அந்த பேரை நம்ம இன்லைனிங்னு சொல்கிறோம். இன்லைனிங்னா நம்ம எழுதும் போது வேற எங்கேயோ எழுதுற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரு இடத்துல தான் எழுதுற மாதிரி இருக்கும், அந்த ஒரு இடத்த தான் நம்ம ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கம்பைல் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு இடத்த ரெஃபர் ஆகிற மாதிரி ஆகாமல் நம்மளே எல்லா இடத்துலையும் மாங்குன்னு போய் அந்த நேம் எழுதுன மாதிரி மாறும். ஏன் அது அப்படி மாறும்னா சேவ் த ஸ்பேஸ், அதுக்காக தான். ஆனால் நீங்கள் இப்படி ஒன்று யோசிக்கலாம், அப்போ நீ வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த நேம் நீ பண்ணப்போ நீ தான் சொன்னியே ஒரு ஸ்ட்ரிங் லிட்ரல் வந்து இந்த ஆரோ டேட்டாக்குள்ள தான் போய் உட்காரும், அப்போ ஒவ்வொரு தடவையுமா அந்த ரெஃபரன்ஸ் வந்து காப்பி ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா, எஸ், இதை யாராவது யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேற லெவல் என்ன சொல்றது விஞ்ஞானின்னு வைங்களேன். இப்போ இந்த ஆரோ டேட்டாவில் ஃபார் எக்ஸாம்பிள் 0x1732ங்கிற அட்ரஸ் இருக்குதுன்னா
நான் ஒவ்வொரு தடவையும் அந்த சந்தீப் சரண் ராம்குமார்ங்கிற அந்த ஸ்ட்ரிங் லெட்டரில் நான் வந்து ரெஃபர் பண்ணுறப்போ இந்த நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நம்பர் ஒவ்வொரு தடவையும் காப்பி ஆகும். இந்த நம்பர் ஒவ்வொரு தடவையும் அந்த வேரியபிள்குள்ளே போய் உட்காரும். ஸோ ஸ்டாக்ல காப்பி ஆகுமே தவிர இந்த டேட்டா காப்பி ஆகாது. ஏன்னா இந்த டேட்டாவை நம்ம கொடுக்கறது எப்படி, இந்த பாயிண்டராக தானே காப்பி ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஸ்டாக் வேரியபிள்ஸ் எல்லாமே அந்தந்த ஃப்ரேம்குள்ளே தான் இருக்கும்னு. ஸோ நீங்கள் 3 தடவை இந்த வேரியபிளை கொடுக்குறீங்கன்னா அந்த 3 தடவையும் போய் 0x1732 இந்த வேரியபிள் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் ஃப்ரேம்குள்ளே போய் உட்காரும். இதை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணுறோம். ஸ்டாட்டிக் அப்படின்னு போட்டு again my whole name it is gonna be str na Sandeep Sharan Ramkumar எழுதுறங்கிற பட்சத்தில் இந்த ஸ்டாட்டிக் வந்து பர்டிகுலராகவே ஒரு மெமரி கிரியேட் ஆகும். பர்டிகுலராகவே டாட் டேட்டாலையோ இல்லைன்னா டாட் ஆரோ டேட்டாலையோ இல்லைன்னா டாட் பிஎஸ்எஸ்லையோ போய் இன்க்ளூட் ஆகும். ஸ்டாட்டிக் வந்து உங்களுக்கு டாட் பிஎஸ்எஸ்ல ஜீரோஸ் இருந்ததுன்னா போய் அலோகேட் ஆகும், இல்லைன்னா டேட்டாவில் டிபெண்ட்ஸ் அப்பான் இட்ஸ் மியூட்டேஷன் போய் உட்காரும். இப்போ ஸ்டாட்டிக் மியூட்னு கொடுத்தேன்னா இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த பர்டிகுலர் நேமை தான் நம்ம பண்ணுறோங்கிறப்போ இந்த லொக்கேஷனில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய நேம் தான் திரும்ப திரும்ப வரும், உங்களுக்கு காப்பியே ஆகாது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நான் ஒன்ஸ் அகெயின் இதை வந்து உங்களுக்கு உழப்பி இருந்தா என்னடா வந்து உழப்புற மாதிரி பேசுகிறானே இவனுக்கே புரியல போல அப்படின்னா, லெட் மீ ரிப்பீட் இட் ஒன்ஸ் அகெயின். கடைசியாக ஸ்டாட்டிக்குக்கும் கான்ஸ்டன்ட்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் உங்களுக்கு கோடில் எழுதுனதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு சின்டாக்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் திரும்பவும் சொல்கிறேன், ஸ்டாட்டிக் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அலோகேட் ஆகும். அந்த லோட் ஆகிற டைமில், ப்ரோக்ராம் வந்து லோட் ஆகிற டைமில் அந்த டேட்டாலேயோ இல்லை பிஎஸ்எஸ்லேயோ இல்லை ஆரோ டேட்டாலேயோ போய் உட்காரும். ஓகேங்களா, இந்த 3 செக்ஷனில் போய் உட்காரும். டேட்டாங்கிற அந்த செக்ஷனுக்குள்ள சப்செக்ஷன்ஸ்னு வச்சுக்கோங்க. கான்ஸ்ட் வந்து இட் இஸ் மோஸ்ட்லி இன்லைன்டு. ஏன்னா நீங்கள் ஒரு வேரியபிள் எழுதுறீங்கன்னா அந்த வேரியபிள் ஒவ்வொரு தடவையும் அந்த ஸ்ட்ரிங் ஸ்லைஸை கிரியேட் பண்ணும். ஒவ்வொரு தடவை கிரியேட் பண்ணுறப்போ அந்த ஒவ்வொரு தடவையும் போய் அந்த ஆரோ டேட்டாவில் தான் போய் உட்காரும். நீங்கள் 3 தடவை அதை ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அந்த 3 ஸ்ட்ரிங்காக போய் உட்காரும். ஓகேங்களா, ஆனால் ஸ்டாட்டிக் வந்து வெறும் ஒன்ஸ் தான், ஒரே தடவை தான் அலோகேட் ஆகும். ஒரே தடவை அலோகேட் ஆகி அதைத்தான் திரும்ப திரும்ப ரெஃபர் பண்ணுவீங்க. ஐ ஹோப் உங்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், இந்த கண்டென்ட் கிரியேஷனுங்கிறது இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். ஸோ கமெண்ட்ஸில் நான் புரிய வைக்க முடியலைங்கிற பட்சத்தில் ப்ளீஸ் டூ ரெஃபர். ஆர் நான் தப்பாக கூட சொல்லியிருந்தேன்னா ப்ளீஸ் டூ கரெக்ட் மீ. ரைட், நான் ஓரளவுக்கு உங்களுக்கு ஏன் இந்த ஆம்பர்சன்ட் எஸ்டிஆர் யூஸ் பண்ணுறோங்கிறத உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு டைப்பை பார்க்க போகிறோம், விச் இஸ் ஸ்ட்ரிங். இப்போ இவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேலும் ரெஃபரன்சஸை பற்றி படிப்போம். ஆல்ரைட், டூடுல்ஸ், நன்றிகள் பல.